எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்ளேவர்டு மில்க் பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளேவர்டு மில்க் எப்படி தயார் பண்ணுவது, இதை எப்படி விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு இதை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளேவர்டு மில்க்னால் என்ன அப்படின்னு பேசிக்காக பார்த்துடலாம். ஃப்ளேவர்டு மில்க்னால் சுவையூட்டிய மற்றும் நறுமணமூட்டிய பால் தயாரிப்பு முறை அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இதை ஒரு மதிப்பு கூட்டு பொருள்னே சொல்லலாம். இது பால் டைரெக்டாக விரும்பாதவங்க இந்த மாதிரி சுவையூட்டிய பால் விரும்புகிறாங்க. இப்போ சமீப காலங்களில் நிறைய நிறுவனங்கள் இதை தயார் பண்ணி உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மூலிமா பல லாபங்களும் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃப்ளேவர்ஸ் இயற்கை முறையிலையும் செயற்கை முறையிலையும் நம்ம கலந்து கொடுக்கறதுனால கஸ்டமருக்கு ரொம்பவுமே இது பிடிச்சிருக்கு. இது தாகம் தீர்க்கிறது மட்டும் இல்லாமல் பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின்களும் குடிக்கிறவங்களுக்கு கிடைக்குது. இந்த பிஸ்னஸில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பால் வெண்ணெய்க்காகவும் பன்னீருக்காகவும் பயன்படுத்துறது போக இருக்கக்கூடிய உபரி பாலிலிருந்து நம்ம தயாரிக்கிறதுனால இதில் லாபம் பல மடங்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அதை தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். இதை பசும்பால், எருமைப்பால், கொழுப்பு நீக்கிய பால், குறைந்த கொழுப்பு சத்து உள்ள பால், இந்த மாதிரி எந்த பாலில் வேணால் இதை தயாரிக்க முடியும். ஆனால் இந்த பாலின் கொழுப்பு சத்து 2% BFAக்கு குறைவில்லாமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது அவசியம். முதலில் நம்ம செய்ய வேண்டியது பாலில் 7% சர்க்கரை சேர்த்து 630 சென்டிகிரேட் வெப்பநிலையில் 30 நிமிஷத்துக்கு பதப்படுத்தணும். இந்த மாதிரி வெப்பப்படுத்துறது மூலியமாக பாலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸ் அழியுது. இது பால் கெட்டு போகிறத தாமதப்படுத்துது. அதுக்கப்புறமா பாலில் நறுமணமூட்டும் மற்றும் நிறமூட்டும் பொருட்களை நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சாக்லேட் பவுடர் சேர்த்துக்கலாம். கோகோ பவுடர் சேர்க்குற மாதிரி இருந்தால் 15% சேர்க்கணும். சாக்லேட் பவுடராக இருந்தால் 1.5லிருந்து 2% நம்ம கலக்கிற மாதிரி இருக்கும். இந்த நிறமூட்டியும் சுவையூட்டியும் திரவ வடிவில் இருந்தால் பிரச்சனை இல்லை. இது பவுடர் வடிவில் இருந்தால் இதை கொதிநீரில் கலந்து அதுக்கப்புறமா நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பாலில் நிலைப்படுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெபிளைசரை நம்ம சேர்க்கணும். பெரும்பாலும் ஜெலோட்டின் சேர்க்கப்படுது. இது 0.2% சேர்க்கறது மூலயமா பால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் அதோடைய திக்னஸ் அதிகமாகிறதுக்கும் வழிவகுக்குது. இந்த ஜெலோட்டின் நம்ம பயன்படுத்தும் போது குளிர்ந்த நீரில் 15லிருந்து 20 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா 70 சென்டிகிரேட் வெப்பநிலையில் 10 நிமிடங்கள் கொதிக்க வைக்கணும். அந்த கொதிக்க வைத்த நீரை நம்ம அதை பாலுடன் சேர்த்து 50 செல்சியஸ் வெப்பநிலையில் குளிர்விச்சதுக்கப்புறமா இதை சேல் பண்ணலாம். இதில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய கேரட், பீட்ரூட் சாறுகளை நம்ம பயன்படுத்தி ஃப்ளவர்டு மில்க் தயாரிக்க முடியும். ஏலக்காய் மணத்துக்காக நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை சுவைக்காக சேர்க்கப்படுகிறது. இந்த மாதிரி சேர்த்தும் நம்ம கொடுக்கலாம். நம்மளுக்கு பால் கொழுப்பு நீக்கிய பால் இல்லை பாதி கொழுப்பு நீக்கிய பாலும் பயன்படுத்த முடியும். இதனால் நம்மளுக்கு காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம தயார் பண்ண இந்த ஃப்ளவர்டு மில்க் எப்படி சேல் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். தயாரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் பேக்கிங்லேருந்து நம்மளுக்கு விற்பனை ஸ்டார்ட் ஆகும். இதை பேக் பண்ணுறதுக்கான பேக்கிங் மெட்டீரியல் நம்மளுக்கு பாலித்தீன் கவர்லேருந்து நம்ம பேக் பண்ண முடியும். இந்த பேக்கிங் கவர்ஸ் பர் கேஜி 120லேருந்து 150 ரூபா வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. மினிமம் குவான்டிட்டி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஏற்ற மாதிரி மாறுபடும். இந்த மினிமம் குவான்டிட்டியில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது மூலிமா இந்த கவர்கள் வாங்கிக்க முடியும். இந்த பேக்கெட்ஸை நம்ம பேக் பண்ணுறதுக்கு கையில் நம்ம மேனுவலாக பேக் பண்ணக்கூடிய பேக்கிங் மிஷினை பயன்படுத்திக்கலாம். இந்த மிஷின் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா வரைக்கும் உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதிலிருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது ஆரம்பத்தில் நீங்கள் இந்த சின்ன மிஷின்லேருந்து ஆரம்பிக்கிறது நல்லது. இதற்கு அப்புறமா நீங்கள் நிறையா விற்பனை பண்ணும்போது உங்களுக்கு பெரிய மிஷின் வாங்கலாம். நம்ம பேக்கிங் கவர் வாங்கும்போதே நம்மளுடைய பெயரில் பேக்கிங் கவரில் பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. இது மூலிமா நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம யார் அப்படிங்கிறது தெரியும். நம்ம பேக் பண்ணி ஒரு ப்ராடக்டாக வெளியிடும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பெயர், அட்ரஸ் மற்றும் தயாரிப்பு தேதி, எக்ஸ்பிரி டேட், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இதுக்கு முக்கியமாக MSME சர்டிஃபிகேட்டும் FSSAI அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதிலிருந்து கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். இது மிக சுலபமாக ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறது மூலமாகவே கிடைக்கும். இதுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை.
சப்போஸ் உங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லைன்னா நிறைய கன்சல்டன்சி சர்வீசஸ் இருக்குது. அவங்களே வந்து உங்களுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. இதுக்கு நீங்கள் அவங்களுக்கு கன்சல்டிங் ஃபீஸ் மட்டும் கொடுத்தால் போதுமானது. இந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு மினிமம் 30%லேருந்து 40 வரைக்கும் கிடைக்கும். இன்னும் நீங்கள் வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பண்ணிங்கன்னா 50% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணுறது மூலயமா நீங்கள் ஈஸியாக டெவலப் ஆக முடியும். ஸோ உங்களுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும், பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு உபயோகமாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக ஜாப் ரிலேட்டடாகவும் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். பர்சனாலிட்டி டெவலப் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில் ஆல்ரெடி. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.